வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா, உலை வச்சுருக்கேன் பாருங்கள். உலை வச்சு இன்றைக்கி அமாவாசையாக சாதம் வடிச்சிட்டு காயெல்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் வச்சுட்டு ரசம், பொரியல் காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். அது ஏதாவது ஒரு தொட்டுக்க மாதிரி அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். வாங்க காட்டுறேன் பாருங்கள். காலிஃப்ளவர் பூ இதை ஒரு கூட்டு மாதிரி வச்சிடுறேன். கூட்டு மாதிரியோ பக்கடா மாதிரியோ போடுவேன். இன்னும் ஒன்றும் ஐடியா பண்ணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இன்னொரு காய் என்னது மாங்காய், சவுச்சவு இதெல்லாம் போட்டு இன்றைக்கி சாம்பார் சமைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா? சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. சாமி கும்பிட்டாச்சு. சாப்பாடு எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட எடுத்து கொடுக்க போகிறேன். மாடியில் போய் காகத்துக்கு வச்சுட்டு வருவாங்க. காகமும் சாப்பிடும், அணில் நிறைய சாப்பிடும். இப்போ இலைய போட்டு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. சாப்பாடு நம்ம காய் மாங்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம்ல, பருப்பு துவரம்பருப்பு போட்டு சாம்பார் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாம்பார் வச்சு நம்ம காலிஃப்ளவர் இன்றைக்கி நான் சும்மா அப்படியே அவியல் மாதிரி போட்டு தாளிச்சிட்டேன். அந்த காலிஃப்ளவரை எடுத்து வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் போட்டேன். கத்திரிக்காயும் எடுத்து வச்சுக்கிடுவோம். எடுத்து வச்சுக்கிட்டு செம்பு நிறையா நல்லா புதுசாக தண்ணி, அப்போ தான் செம்பில் பிடிச்சி எடுத்து வைக்கணும். செம்பில் தண்ணியும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு தயிர் ரசம்னா எங்கள் மாமியார் மாமனார் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சோண்டு ரசத்தையும் ஊற்றியாச்சு. தயிர் கொஞ்சமாக ஒரு ஓரமாக விட்டுவேன். ஏன்னா சொந்தமாக பால் மாடெலாம் வச்சுருந்தவங்க இல்லையா, தயிர்னால் ரொம்ப தயிர், மோர் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சோண்டு தயிர் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு அப்பளம். இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட செம்பில் தண்ணியும் சாப்பாடும் கொடுத்து விட்றேன். அவங்க போய் மேலே காகத்துக்கு வச்சுட்டு வரட்டுன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் சாப்பிடுவோம். நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நானும் சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.